அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் சாம்பார். அதுவும் பருப்பு இல்லாமல் இந்த சாம்பாரை செய்ய போகிறோம். பருப்பு இல்லாமல் சாம்பாரா எப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் 1 வெங்காயம் 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கிங்க. இது ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறிட்ட பிறகு இந்த குக் பண்ண இந்த வெங்காயம் தக்காளி இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக போட்டுக்குங்க. அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. அது நல்லா ஹீட் ஆன உடனே அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் போடணும். இந்த சாம்பார் மிளகாய்த்தூள் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நம்ம காரத்துக்காக சாம்பார் மிளகாய்த்தூள் ப்ளஸ் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இந்த சாம்பார் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மி பண்ணிக்கிங்க. நான் சொன்ன இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ இந்த இது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சின்னதாக கட் பண்ணி இந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம கடையில் இட்லிக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா சாம்பார், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இந்த சாம்பார் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த சாம்பார் தொட்டு இட்லி தோசை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்க உங்களுக்கு கவுண்டிங்லேயே இருக்காது. அந்தளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சேம் டைம் ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது சைட் டிஷ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.